24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து பள்ளத்தில் இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வேலூரிலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ளனர். சரியாக பேருந்து ஆற்காடு அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தேசிய நெடுஞ்சாலையின் மறுதிசையில் உள்ள சாலையை கடந்து சாலையோர பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 25 பேர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கின்றனர். அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்கப்பட்டு தற்போது அவர்கள் வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஆற்காடு நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். மகளிர் நலப்பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.